நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில அதிமுக பிரமுகரை அறிவாளால வெட்டின 8 பேர் சரண், டாஸ்மாக் கடையில கொள்ளை, வீட்டுல மிளகா பொடி தூவி நகை பணம் கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த திருட்டு சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல கொலை சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். பாமக பிரமுகர் கொலை வழக்கு தொடர்பா அதே கட்சியைச் சேர்ந்த அகோரம் அப்படிங்கிறவரு ஆலந்தூர் நீதிமன்றத்துல சரணடைஞ்சாரு. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவரு வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவராகவும் பாமக கட்சி பிரமுகராகவும் இருந்தாரு. கார்ல போயிட்டு இருந்த மூர்த்திய மர்ம கும்பல் ஒண்ணு வெடிகுண்டு வீசி அறிவாளால வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலையால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில இந்த கொலை வழக்கு தொடர்பா அதே கட்சியைச் சேர்ந்த அகோரம் அப்படிங்கிறவரு சென்னை ஆலந்தூர் நீதிமன்ற நீதிபதி வித்யா முன்பு சரணடைஞ்சாரு. அவரை புழல் சிறையில அடைச்ச போலீசார் காவல்ல எடுத்து விசாரிக்க முடிவு பண்ணிருக்காங்க. தொழில் போட்டி காரணமா மூர்த்திய அகோரம் கூலிப்படை அனுப்பி கொலை பண்ணதா போலீசார் தரப்புல சொல்றாங்க. மூர்த்தி கொலை தொடர்பா மேலும் பல பேரை போலீசார் தேடிட்டு வராங்க. அதிமுக பிரமுகரை கொலை பண்ண முயற்சி செஞ்சது தொடர்பா 8 பேரு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. சென்னை நீலாங்கரை வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். அதிமுக பிரமுகரான இவரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில நேற்று காலையில இருசக்கர வாகனத்துல வீடு திரும்பிட்டு இருந்த ஜாகிர் ஹுசைன ஆட்டோவுல வந்த கும்பல் ஒண்ணு வழிமறிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கு. தப்பிச்சு ஓட பார்த்து ஜாகிர் ஹுசைன அந்த கும்பல் அறிவாளால சரமாரியா வெட்டியிருக்கு. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்ததும் அந்த கும்பல் தப்பிச்சு போயிடுச்சு. படுகாயம் அடைஞ்ச ஜாகிர் ஹுசைன் அடையார்ல இருக்கிற தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த கொலை முயற்சி தொடர்பா போலீசார் கொலை கும்பலை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மோகன்ராஜ், ஏழுமலை, முருகன், எழிலரசன், விமல்ராஜ், கார்த்திக், குமரகுருவன், ஆனந்தன் இவங்க 8 பேரு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. விசாரணையில நில தகராறு மோகன்ராஜ் ஜாகிர் ஹுசைனை கொலை பண்ண முயற்சி செஞ்சது தெரிய வந்திருக்கு. 9ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லி மாணவியோட பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டம் ஆற்காடு ராமசாமி தெருவுல தனியார் பள்ளி ஒண்ணு இயங்கிட்டு வருது. இந்த பள்ளியில படிக்கிற 9ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் சோமசுந்தரம் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்றாங்க. இத வெளியே சொல்லக்கூடாதுன்னு மாணவிய ஆசிரியர் சோமசுந்தரம் மிரட்டினதா தெரியுது. விஷயம் தெரிஞ்ச மாணவியோட பெற்றோர் ஆசிரியரை கைது பண்ண சொல்லி பள்ளியை முற்றுகையிட்டாங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை அடுத்து ஆசிரியர் சோமசுந்தரத்தை வேலையில இருந்து நீக்கியாச்சுன்னு பள்ளி நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளி ஒன்று இருக்குங்க. 9ஆம் படி படிக்கிற மாணவி வந்து இங்க இருக்கிற ஆசிரியர் வந்து சோமசுந்தரன் ஆசிரியர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காருங்க. இத பொதுமக்கள்லாம் மற்றும் அந்த படிக்கிற பெற்றோரை வந்து முற்றுகையிட்டாங்க. நாங்க தகவல் அறிஞ்சு எங்க வீட்டுல இருந்து நாங்களும் எங்க பசங்களை இங்கதான் படிக்காங்க. இதுக்கு நாங்க கேட்டதுக்கு எங்க பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலுங்க. ஒரு பொண்ணுதான் தைரியமா கொடுத்துருங்க. நடவடிக்கை எடுக்கலைங்க. இது வந்து இது சம்பந்தப்பட்ட வந்து ஆசிரியர் மற்றும் பிரின்சிபால் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அவர் வந்து தலைவர் ஆகிட்டாங்க. இது வந்து அவருக்கு வந்து தக்க ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு இதுவரை யாரும் செய்யக்கூடாது. இந்த ஒரு தவறு யாரும் இதுவரை செய்யக்கூடாது. இதுவே வந்து ஒரு கடைசி ஒரு கட்டமா இருக்கணும். ஃபேஷியல் பண்றதா சொல்லி நகையை திருடிட்டு போன பொண்ணை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னை மடிப்பாக்கம், சேலையூர், குரோம்பேட்டை பகுதியில சுமதி அப்படிங்கிறவங்க ஃபேஷியல் பண்றதா சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட ஃபேஷியல் செய்ய போற பெண்களை ஏமாத்தி சுமதி நகையை பறிச்சுட்டு போயிருக்காங்க. இத பத்தி பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் சுமதியை கைது பண்ணாங்க. விசாரணையில கணவரோட ஏற்பட்ட தகராறு காரணமா சுமதி 2 பசங்களோட தனியா வசிச்சுட்டு வராங்க.
பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்களை ஏமாத்தி நகை மோசடி பண்ணதா அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இவங்க மேல ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்ட சுமதி கிட்ட இருந்து 25 சவரன் நகை, இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. வீட்டுல 10,000 லிட்டர் எரி சாராயத்தை பதுக்கி வச்சிருந்த பெண்ணை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகரை சேர்ந்தவங்க மகேஸ்வரி. இவங்களுக்கு சொந்தமான வீட்டுல எரி சாராயம் பதுக்கி வச்சிருக்கிறதா மதுவிலக்கு போலீசுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. 17ஆம் தேதி அந்த வீட்டுல சோதனை பண்ண போலீசார் 10,000 லிட்டர் எரி சாராயத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. தப்பி ஓடிய வீட்டோட உரிமையாளர் மகேஸ்வரி, அவருடைய கணவர் உட்பட 3 பேரை போலீசார் தேடிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு வந்த சரவணன், ராணி 2 பேரை போலீசார் கைது பண்ணாங்க. ஆனாலும் வீட்டோட உரிமையாளர் மகேஸ்வரியும் அவருடைய கணவர் ஸ்ரீனிவாசனும் பிடிபடல. அவங்கள தனிப்படை அமைச்சு போலீசார் தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மண்டலவாடியில வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்த மகேஸ்வரிய போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவருடைய கணவர் ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து தலைமறைவா இருக்காரு. அவரை போலீசார் வலை வீசி தேடுறாங்க. வாடகை வேணும்னு கேட்டாங்க. சரி, நீங்க யாரு என்னன்னு கேட்டேன். நாங்க செங்கல் வியாபாரி அப்படின்ட்டு ஒரு புரோக்கர் சொன்னாரு. எப்படி செங்கல் வியாபாரின்னு தெரியும்னு நான் கேட்டேன். அதுக்கு என்னுடைய வீட்டுக்கு அவர் தான் செங்கல் கொடுத்தாரு, அதனாலதான் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. சரி, அதை நம்பி நான் வீடு பேசி அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன். இப்போதான் 27ஆம் தேதி தான் அக்ரிமெண்ட். அதன் பிறகுதான் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அவன் நான் திருப்பத்தூர்ல இருக்கிறேன். அவன் நான் எங்கள் நிலம் இருக்குது, மாடு இருக்குது, அதை பார்க்கறதுக்காக நான் வரும்பொழுது போலீஸ் என்னுடைய வீட்டில் இருந்தது. போலீஸ் அவர்களை கேட்டேன். அவங்க இந்த மாதிரி ஒரு சாராய வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். இப்படி ஏற்கனவே எனக்கு தெரியும்னா நான் அவங்கள கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். இது தெரியாம நான் செய்திருக்கேன். ஃபேஷியல் பண்றதா சொல்லி நகையை திருடிட்டு போன பொண்ணை பத்தியும் எரி சாராயம் பதுக்கி வச்சிருந்த பெண் கைதான செய்தியை பார்த்தோம். சமீப காலமா சாராயம், கஞ்சா, பாலியல் தொழில்னு பல குற்ற செயல்கள்ல பெண்கள் கைது செய்யப்படுற செய்தியை பாக்குறோம். இது போன்ற குற்ற செயல்கள்ல பெண்கள் ஈடுபட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட ஒப்பிடும் போது கிரைம்ல ஈடுபடுறது கம்மி தான். ஆனா சில பெண்கள் சில சூழ்நிலைகள்னால இதுல கிரைம்ல ஈடுபடலாம். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி பெண்கள் கிரைம்ல ஈடுபடுறது மற்ற கிரைம்ஸ்லயும் ஈடுபாடு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிறதுனால இப்ப பெற்றோர்களே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், ஃபேமிலியில கிரைம் ஹிஸ்டரி நிறைய இருக்கலாம். இந்த பெண்களும் சாராயம் காய்ச்சறதை விட மற்ற கிரைம்லயும் ஈடுபட்டிருக்கலாம், சின்ன சின்ன திருட்டுகள் அது மாதிரி. அது என்ன ஆகுதுன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த பயங்கிறது இல்ல, லாக்கு நம்ம ஒபே பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி அச்சம் இல்லாதனால இவங்க ஈடுபடுறது சகஜம். இன்னொரு ரீசன் ஆஃப்கோர்ஸ் பாவர்ட்டி, பைசா இல்லாம இருக்கிறது, பற்றாக்குறை. ஸோ இது ஒரு ஈஸியான வே, இது மணி ஏர்ன் பண்றதுக்கு. அது இல்லாம ஆண்களும் பெண்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெண்களை பொதுவா போலீஸ் சஸ்பெக்ட் பண்றது இல்ல. சோ அவங்க மற்ற ஆங்கிள்ஸ்ல போலீஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களை இன்வால்வ் பண்ணிப்பாங்க கிரைம்ல. இது அவங்க சௌரியத்துக்காக பண்றது. அவங்க என்ன மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னா ஏர்லியராகவே கிரைம் ஹிஸ்டரி இருக்கிற பெண்கள். சோ இவங்க எல்லாம் கொஞ்சம் அச்சம் இல்லாம இதுல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறவங்க மற்ற கிரைம்ஸ்லயும் ஈடுபாடு இருக்கும். சோ லா பொதுவாகவே ஸ்ட்ரிக்டா ஆச்சுன்னா வெறும் இந்த கிரைமை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணாது, மற்ற கிரைம்ஸும் கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு பெற்றார். இந்த காட்சிக்கான செய்தியை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். வீட்டோட பூட்டை உடைச்சு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு மிளகா பொடி தூவிட்டு போனவங்களை போலீசார் தேடிட்டு வராங்க.
நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த அண்ணாநகரை சேர்ந்தவர் விஜயகுமார். இவரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வராரு. இவருடைய மனைவி அழகு சௌந்தரி 2 பசங்களோட தனியா இருக்காங்க. இந்த நிலையில அழகு சௌந்தரி சொந்தக்காரர் கல்யாணத்துக்காக 1ஆம் தேதி வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க. நேத்து வந்து பார்க்கும்போது பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்கு. உள்ள போய் பார்த்தப்போ பீரோவை உடைச்சு அதுல இருந்த 11 கிராம் தங்க நகை, வெள்ளி பொருள், 50,000 ரூபாய் பணம், ஒரு லேப்டாப் திருடு போனது தெரிய வந்திருக்கு. போலீஸ் மோப்பனாய் கிட்ட இருந்து தப்பிக்க கொள்ளையர்கள் மிளகாய் பொடி தூவிட்டு போயிருக்காங்க. திருடு போன பொருட்களோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த திருட்டு சம்பவத்தை பத்தி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்திட்டு வராங்க. டாஸ்மாக் கடையோட பூட்டை உடைச்சு 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பூ மார்க்கெட்ல அரசு டாஸ்மாக் கடை இருக்கு. 2ஆம் தேதி நைட்டு வழக்கம் போல கடையை பூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில கடையோட பூட்டு உடைக்கப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பூக்கடை வியாபாரிகள் போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சோதனை பண்ணப்பதான் கலெக்ஷன் பணம் 1 லட்சம் ரூபாய் கொல்ல போனது தெரிய வந்திருக்கு. கொள்ளையர்கள் கடையோட பூட்டை உடைச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு ஷட்டரை பழையபடி மூடிட்டு போயிருக்காங்க. டாஸ்மாக் கடையில நடந்த கொள்ளை அந்த கடை வச்சிருக்கிற வியாபாரிகள் மத்தியில பீதியை கிளப்பியிருக்கு. ஈரோட்ல ரயிலில் பயணம் சென்ற இளம் பெண் கிட்ட போலீஸ் போல நடிச்சு 11 சவரன் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில்ல நாகர்கோவிலை சேர்ந்த எழில் அப்படிங்கிறவங்க 1ஆம் தேதி பயணம் பண்ணிருக்காங்க. நள்ளிரவு 1 மணி அளவுல ரயில் ஆந்திர மாநிலம் ரைச்சூர் ரயில் நிலையம் வந்தப்போ போலீஸ் போல ஒவ்வொரு இருக்கையா சோதனை பண்ண ஒருத்தர் ரயில் புறப்பட்ட சிறிது நேரத்துல எழிலின் கழுத்துல இருந்த தாலி செயின் உட்பட 11 சவர நகைய பறிச்சுட்டு போயிட்டாரு. அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க ரயில்வே போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஆனா போலீசார் புகார் வாங்காம அலைக்கழிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச பயணிகள் அனைவரும் எழிலுக்கு ஆதரவா ஈரோடு ரயில் நிலையத்துல ரயில மறிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. மும்பைல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். மும்பை நாகர்கோவில் ட்ரெயின்ல நேற்று நைட்டு ஒரு 1:15 டைம்ல நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்த வந்து என்னோட தாலி செயினை வந்து அத்துட்டு போயிட்டான். எல்லாருமே எனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாருமே அவனை முடிக்கிட்டு போறாங்க. ஆனா அவன் ட்ரெயின் விட்டு கீழே இறங்கி ஓடிட்டான். ட்ரெயினை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு டிடிஆர் போலீஸ் எல்லாருமே தேடுறோம். யாருமே கிடையாது ஸ்பாட்ல. 1 ஹவரா நாங்க அங்க எங்க நடந்து ஒரு நைட் 1:30 டைம்ல 1:00ல இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் டோட்டல் ட்ரெயின் ஃபுல்லா எல்லா தமிழ்காரங்களுமே அங்க எங்க நடந்து அலையறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. நாங்க எல்லாருமே கீழே இறங்கி நிக்கிறோம். ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்குது. ட்ரெயினுக்கு கர்நாடகா ஆந்திராவில் பாதுகாப்பு கிடையாது. இல்ல நாங்களும் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறோம். மாசத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரோம். ரெகுலரா இதே நடக்குது. நாங்களும் டிடிஏட்ட சொல்றோம் இது இப்படிதான் நடக்குது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிஆர்எஃப் போலீஸ் சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆபீசர் ஃபுல்லாமே இதைத்தான் சொல்றாங்க. கம்மியா இருக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்? பெண்களை குறி வச்சு செயின் பறிப்புல ஈடுபட்டு வந்த பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல சமீப காலமாகவே சாலையில தனியா போற பெண்களை குறி வச்சு செயின் பறிக்கும் சம்பவங்கள் நடந்து வந்துச்சு. தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை போலீசார் தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஒளி முகமது பேட்டையில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா இருசக்கர வாகனத்துல வந்த 2 பேரை சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரிச்சப்போ அவங்க கிட்ட தாலி செயின்கள் இருந்துச்சு. விசாரணையில பிடிப்பட்டவங்க பேரு கிருபாகரன், ஜாகிர்னு தெரிய வந்தது. பட்டப்படிப்பு முடிச்ச இவங்க 2 பேரும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. போதுமான வருமானம் இல்லாததுனால செயின் பறிப்புல ஈடுபட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ண போலீசார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மீட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் சுற்று வட்டாரங்கள் வந்து 2 சக்கர வாகனங்கள் வந்து ஸ்நாச்சிங் பண்ற கும்பல் வந்து பிடிச்சிருக்கோம். அதுல திருவரசன் சொல்லி ஓரிகையை சேர்ந்தவன், இன்னொரு ஜாகிர் ஹுசேன் சொல்லி சென்னையை சேர்ந்தவன். இவங்க வந்து பல்வேறு வழக்குகளை வந்து தேடிட்டு இருந்தோம். செயின் பறிப்பு சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு இவங்க விசாரணை வரும்போது நேற்று ஒளியம்பட்டில் வெயிட் செக் பண்ணும்போது ஒரு அருந்த தாலி சாரோட அவனை பிடிச்சோம். இந்த மாதிரி விசாரிக்கும் போது கூட ஜாகிர் ஹுசேனோடு சேர்ந்த இந்த மாதிரி செயின் பறிப்பு சம்பவங்களை ஈடுபட்டதாக சொல்லி தகவல் சொன்னாங்க. அவனுடைய தீவிர விசாரணை செய்ததில் மொத்தம் ஒரு 15 வழக்குகளை சம்பந்தப்பட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு 50 சவர நகைகளும் இந்த இது செயின் பறிப்பு சம்பவங்களுக்கு ஈடுபட்ட அவருடைய வாகனம் பல்சர், பஜாஜ் பல்சர் வாகனத்தையும் கைது செய்து சீஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் அவங்களுக்கு 50 சவரமும் 10 லட்சம் மதிப்புள்ள மற்ற நகைகள்லாம் சீஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ ரிமாண்ட் பண்ணி வெள்ளூர் ஜெயில் அடைக்கிறாங்க. புதுச்சேரியில ஒரு வருஷமா கொள்ளையடிச்சிட்டு வந்த தந்தை மகன்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 85 சவரன் நகையும் 1.5 கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரியில ஒரு வருஷமா தொடர்ச்சியா கொள்ளை சம்பவங்கள் அதிகமா நடந்து வந்தது. குறிப்பா 3 மாசத்துல 15 வீடுகள்ல கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியிருக்காங்க. போன மாசம் 24ஆம் தேதி ரெயின்போ நகர்ல தனியார் பள்ளி ஆசிரியர் ராஜகோபால் வீட்டுல 85 சவரன் நகை கொள்ளை போச்சு. ரெயின்போ நகர்ல இருந்த தொழிலதிபர் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணப்போ ராஜகோபால் வீட்டுல கொள்ளையடிச்சவங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முகமது யூசுப், அவருடைய பசங்க மொய்தீன், ஷாதிக் பாட்ஷா ஆகியோரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 85 சவரன் நகையும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகை 1.5 கிலோ வெள்ளிய போலீசார் பறிமுதல் பண்ணிருக்காங்க. கடந்த 24/10/2014 போன மாசம் 24ஆம் தேதி சாயந்தரம் புதுச்சேரி அமலோப்பம் ஸ்கூல்ல வந்து ராஜகோபால் ஒரு வாத்தியார் இருக்காரு. அவர் வந்து ஒரு புகார் கொடுத்தாரு. நான் இரவு பெரிய கடை காவல் நிலையத்தில் தன்னுடைய வீடு வந்து பகல்ல இருந்து அவருடைய மனைவியை வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வெளில இருக்காங்க, பசங்க 2 படிக்குது. நான் ஈவினிங் வந்து பார்க்கும்போது பின்புற கதவு திறந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 பவுன் 1 கிலோ வெள்ளி காண போச்சுன்னு புகார் கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து பெரிய கடை காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. பகல் நேரத்தில் வந்து வீடு பூந்து திருநா. அதன் பிறகு வழக்கு விசாரணையில அந்த அவர் குடியிருந்த பகுதியில் இருக்க யார் யார் வீட்டில் சிசிடிவி இருக்கோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணோம். சப்செக்வெண்டா வந்து இந்த கொஞ்சம் டவர் டேட்டான்னு சொல்லுவாங்க, டவர் டேட்டா எடுத்தோம். இது எடுத்துட்டு பார்க்கும்போது சஸ்பெக்டடு அந்த இடத்துல மூவ்மெண்ட் யாரா இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு 3 பேரை நாங்க பிக்ஸ் பண்ணோம். அது ஒரு தனியா அதன் பிறகு சப்செக்வெண்டா ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். சப்செக்வெண்டா அந்த பசங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த காமராஜபுரம் ஊரில் இருக்கிற 3 பேர், தந்தை மற்றும் மகன்கள் 2 பேர் அப்படின்ற தகவல் தெரிய வந்தது. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருப்பூர்ல கேஸ் இருக்குது, புதுக்கோட்டையில கேஸ் இருக்குது, கிருஷ்ணகிரியில கேஸ் இருக்குது, திருச்சியில கேஸ் இருக்கு. நிறைய இடங்கள் அவங்களுக்கு வந்து இதே மாதிரி எம்ஓ உள்ள கிரிமினல்ஸ் தான் அவங்கள பிக்ஸ் பண்ணது. பிக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அவங்கள ட்ரேஸ் பண்ண போகும்போது சப்செக்வெண்டா ட்ரேஸ் பண்ணி நேற்று மாலையில அவங்கள வந்து புதுச்சேரியில வாண்டரப்பேட்டில் அலைன் வீதியிலிருந்து ஒரு வீட்டுல இருந்து அவங்கள வந்து கைது பண்ணோம். அதன் பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ரெக்கவர் பண்ணோம். அதுல அவங்களை விசாரிக்கும் போது இவங்க வந்து ரெட்டியார்பாளையத்துல ஏற்கனவே நடந்த 2013 நடந்த 3 இதே மாதிரி திருட்டு, இதே மாதிரி வீடு உடைச்சு திருடினது 3, 2014 ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட 2, மொத்தம் வந்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட 5 குற்றங்களையும். 2வது வந்து இந்த பொருட்கள் வந்து ஒரு சிறு அளவில் மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் உருக்கி இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே வந்து இன்டாக்டா அப்படியே கிடைச்சிருக்கு. ஃபர்தரா இப்ப இவங்க மறுபடியும் நாங்க முடிச்சுட்டு இவங்க ரெக்கவர்லாம் முடிச்சப்ப நாங்களும் குண்டா செக் போட்டுருவோம். முதல் மனைவியை ஏமாத்திட்டு 2வது கல்யாணம் பண்ணவரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர் நாகராஜன். இவருடைய பையன் கார்த்திக் சென்னையை சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த நிலையில முதல் கல்யாணத்தை மறைச்சு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவரை கார்த்திக் 2வது கல்யாணம் பண்ணிருக்காரு. இதுக்கு கார்த்திகோட குடும்பத்தினரும் உடந்தையா இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் மகாலட்சுமிக்கு தெரிய வந்திருக்கா. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து கார்த்திக போலீசார் கைது பண்ணிருக்காங்க. என்னுடைய தம்பி மக வந்து மலர்ல ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி நிச்சயப்பட்டு விட்டது. காரைக்குடியுடைய மாப்பிள்ளையுடைய பேர் கார்த்திக். ஆனால் லண்டன்ல உள்ள வேலை செய்யறதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே திருமணமானவர், எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கு. ஒரு ஐரூட்டு பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2011 திருமணம் நடந்திருக்கு சொல்லிட்டாங்க. உடனே வந்து அவங்க எஃப்ஐஆர் காப்பி வந்து போலீஸ் அதிகாரி என் கையில அவங்க பதிவு பண்ண திருமண சான்றிதழ் என் கையில கொடுத்தாங்க. வேற யார் கையிலும் கொடுக்கல. அதுக்கு ஆதாரமா நான் இந்த காப்பியை வச்சுதான் இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்துக்கு வந்து என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் ஒண்ணு. ஆனா இது மாதிரி அவன் எத்தனை இடத்துல பண்ணிருக்கானோ, ஏதாவது பண்ணிருக்கான். ஆனா லண்டன் மாப்பிள்ள ஃபாரின் மாப்பிள்ள சொல்லி எல்லாரும் ஏமாறாம அவங்கவுங்க நல்லபடியாக இருந்து ஆழ்ந்து யோசனை பண்ணி ஒவ்வொன்றும் செய்யணும். அதே நேரத்துக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். ஆனா இவனுக்கு தண்டனை நல்லா வாங்கிக்கணும். ஆனா வெளியே விட்டாங்கன்னா தப்பா போயிடும். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுவை திருட்டுத்தனமா வித்தது தொடர்பா ஒப்பந்த ஊழியர்கள் 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் சுவாமி தரிசனம் செய்யற பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமா தராங்க. இந்த லட்டுக்களை வழங்கும் பணியில ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. லட்டு கவுண்டர்ல வேலை பார்க்கிற நாதமுனி லட்டுக்களை திருடி வைத்ததா புகார் வந்திருக்கு. இதையடுத்து தேவஸ்தான அதிகாரிகள் நடத்திய சோதனையில நாதமுனி லட்டுக்களை திருடி வைத்தது தெரிய வந்திருக்கு. இதுக்கு உடனே இருந்த அவருடைய கூட்டாளிகள் வெங்கடேஷ், காட்டையா இவங்க 2 பேரையும் அதிகாரிகள் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க.
టీటీడీ ఏర్పాటు చేసినటువంటి లడ్డు కౌంటర్ ఒకటి ఉంది. ఈ లడ్డు కౌంటర్ లో పనిచేసేటువంటి ఈ లడ్డు కౌంటర్ బాయ్స్ వీళ్ళు కాంట్రాక్ట్ బేసిస్ ద్వారా ఇక లడ్డు కౌంటర్ బాయ్స్ గా పనిచేస్తూ ఉంటారు. అంటే భక్తులు తీసుకొచ్చినటువంటి లడ్డు టోకన్లు తీసుకొని వాళ్లకు ట్రే ద్వారా వచ్చినటువంటి లడ్డులను సప్లై చేస్తూ ఉంటారు. సో అలా పనిచేసినటువంటి నాదముని అనేటువంటి కౌంటర్ బాయ్ ఆ ట్రేలో వచ్చినటువంటి ట్రేకి 50 లడ్లు వస్తాయి. ఆ లడ్లలో కొన్నింటిని స్ప్లిట్ చేసి కొన్ని లడ్లుగా తయారు చేసి ఆ లడ్లు స్ప్రెడ్ చేసుకొని ఈ యాత్రికులు ఇచ్చినటువంటి టికెట్ మీద ఎలాంటి సీలు వేయకుండా లడ్డు టోకన్ తీసుకొని వాళ్ళకి ఇవ్వడం. అలాగా మిగిలినటువంటి లడ్డు టోకన్లను తనకు తెలిసినటువంటి ఒక ట్రే బాయ్స్ ఉన్నటువంటి ఇద్దరిని వాళ్లకు అప్పగించడం జరిగింది. అప్పగించినటువంటి వాళ్ళు ఏం చేస్తారంటే తిరిగి యాత్రికులకు అమ్మడం ద్వారా ఆ విధంగా టీటీడీని మరియు ఈ లడ్డు తుంచుతూ ప్రజలను మోసం చేసినటువంటి వాళ్ళను ఈరోజు అరెస్ట్ చేయడం జరిగింది. వాళ్ళను రిమాండ్ పంపిస్తున్నాము. వాళ్ళపై తర్వాత విచారణ కొనసాగుతుంది. మొత్తం వీళ్ళ దగ్గర నుంచి 40 టోకన్లు ఇష్యూ చేసుకోవడం జరిగింది. ఒక్కొక్క లడ్డు టోకన్ లో 2 లడ్లు వస్తాయి. అట్లా 80 లడ్డు సంబంధించిన లడ్డు టోకన్లు సీజ్ చేయడం జరిగింది వీళ్ళ దగ్గర నుంచి. ఒకరి పేరు வெங்கடேஷ், காட்டையா, நாதமுனி. பொறியியல் கல்லூரியில அறைய சுத்தம் செஞ்சப்போ மூடப்பட்ட பீரோவுக்குள்ள கட்டுக்கட்டா 15 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது ஆசிரியர்கள் ஊழியர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில இருக்கிற கணினி அறிவியல் துறையோட அறைய ஊழியர்கள் சுத்தம் பண்ணிருக்காங்க. அங்க பூட்டி இருந்த ஒரு பீரோவோட சாவி இல்லாததுனால அதை உடைச்சு சுத்தம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ பீரோக்குள்ள கட்டுக்கட்டா 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து கணினி அறிவியல் துறை தலைவர் பீரோவுல இருந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாரு. போலீசார் இது பற்றி விசாரிச்சுட்டு வர நிலையில இந்த சம்பவம் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்து காட்சிக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம். சர்க்கரை ஆலை ஊழியரோட வீட்டு பூட்டை உடைச்சு 26 சவரன் நகைய கொள்ளையடிச்சிட்டு போனவங்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. செங்கல்பட்டு அடுத்த பழைய சீவரத்துல சர்க்கரை ஆலையில சுசீலா அப்படிங்கிறவங்க வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால ட்ரீட்மெண்ட்காக சென்னை வந்திருக்காங்க. வீட்டுல ஆள் இல்லாதத சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கொள்ளையர்கள் சுசீலாவோட வீட்டு பூட்டை உடைச்சு பீரோவுல இருந்த 26 சவரன் நகைய கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதே போல பக்கத்துல இருந்த 2 வீட்டுல இருந்து 4 சவரன் நகையையும் மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கொள்ளைய பத்தி பாலூர் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் மோப்பனாய் தடயவியல் நிபுணர்கள் உதவியோட சோதனை பண்ணிருக்காங்க. இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.